இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கையினால் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக 400 மில்லியன் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த 400 மில்லியனிலே பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதை நான் அறிந்து லஞ்ச ஆணைக்குழுவிலையும் தேர்தல் செயலகத்திலேயும் நான் அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றேன். தகவலறியும் சட்டத்தின் ஊடாக பெறப்பட்ட ஆவணத்தின்படி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்கையால் வழங்கப்பட்ட நிதி 400 மில்லியன். தற்போது நாடாளுமன்ற அமர்வில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார்கள் 800 மில்லியன் வழங்கப்பட்டதாக. 3,99,00,000 ரூபா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய கையிலே ஆதாரம் இருப்பதாக ரிப்போர்ட் இருப்பதாக கூறுகின்றார். அப்படியானால் 400 மேலதிகமாக வழங்கப்பட்ட 400 மில்லியனுக்கு என்ன நடந்தது? இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு துரித விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை தற்போதைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கோடவும் வினயமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஏனெனில் அவருக்கு 800 மில்லியன் வழங்கப்பட்டிருந்தால் தகவலின் சட்டமூடாக காட்டப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 400 மில்லியன் தான் வந்தது என்று. மீறி 400 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்பதனை விசாரணை கமிட்டி ஒன்றை நிறுவி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதுக்கான துரித விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வணக்கம். மற்றொரு செய்தி. சாணக்கியனுக்கு ரணில் 400 மில்லியன் வழங்கியதாக எம்பி அர்ஜுனா மட்டு கச்சேரியில் 400 மில்லியன் என்கின்றது மிகுதி 400 மில்லியன் எங்கே? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு அபிவிருத்திக்காக 400 மில்லியன் ஒதுக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மிகுதியான 400 மில்லியன் ரூபாய் எங்கே? என்ன நடந்தது? இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனநாயக கட்சி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான ஆண்டனி சீல் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு வெஸ்ட் ஆஃப் மீடியா கற்கை நிலையத்திற்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அப்பட்டமான பொய்க்குற்றச்சாட்டை ஒன்றை ராசமாணிக்கம் சாணக்கியன் என் மீது வைத்திருந்தார். இதற்காகத்தான் நான் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றேன். ஏனென்றால் அதிகாரிகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்பதனை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பினை செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் UNDP நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட 9 மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்களிலே தற்போது 2 மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் மாத்திரமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று களுவங்கணி பிரதேசத்தில், அடுத்தது பாலமின்மடு பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மற்ற அனைத்தும் துருப்பிடித்து மீளியக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் கடற்றொழில் நீரியவள திணைக்களத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மீனவர் சங்கத்திடமிருந்தே நான் குத்தகையின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே ராசமாணிக்கம் சாணக்கியன் அப்போதைய கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியிலே களுவங்கணியிலே ஒரு மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையம் மூடப்பட்டு இருக்கின்றது. இதை உங்களால் திறந்து மீனவர்களுடைய பயனுக்காக அதை திறக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியை வைத்திருந்தார். அதன் பின்னர் அங்கே அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் அதை இயக்க யாரும் முன்வரவில்லை என்ற காரணத்தினால் அதை காபர் கோர்ப்பரேஷனுக்கு வழங்குமாறும் மீனவர்களின் நலன் கருதி காபர் கோர்ப்பரேஷனுக்கு ஏதும் வழங்கி அதை இயக்க வைக்கும்படியாக கூறியிருந்தார். இதனை ஊடக வாயிலாக அறிந்த நான் சம்பந்தப்பட்ட மீனவர் சங்கத்துடன் தொடர்பு கொண்டு அதனை எனக்கு தருமாறும் அதனை நான் திருத்த வேலைகள் நான் செய்து பெற்றுக்கொள்வேன் என்றும் கூறியிருந்தேன். அதன் அடிப்படையிலே குத்தகை உடன்படிக்கையின் அடிப்படையிலே 5 வருடம் பெற்றுக்கொண்டேன். அதிலே 4 வருடம் முடிவுற்றிருக்கிறது. இன்னும் 1 வருடங்கள் மேலதிகமாக எனக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தவறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ராசமாணிக்கம் சாணக்கியன் என்பவர். இது டக்ளஸ் தேவானந்தா இவனுடைய செல்வாக்கினால் எனக்கு வழங்கப்பட்டதாக. அப்படி இருந்தால் கல்லாத்திலே ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய தொகுதி பட்டுறுப்பு தொகுதியிலே கல்லாத்திலே தேசத்து மகடத்து திட்டத்தின்கள் வந்த எரிபொருள் மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையம் இன்னும் திறக்க முடியாமல் மூடப்பட்டு துருப்பிடித்த நிலையிலே இருக்கின்றது. இதை அவர் திறக்க வைத்திருக்கலாம். இப்போது 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. இது மீனவருக்கு வெறும் வரப்பிரசாதமாக இருக்கின்றன. கிழக்கு மாகாணத்துக்கு 9 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வந்தும் 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரமே
தற்போது இயங்கும் நிலையில் இருக்கின்றன. இதனையும் இயக்க விடாமல் தடுப்பதற்கும் அல்லது சாணக்கியனுடைய பினாமிகளுக்கு இதை வழங்குவதற்கும் அரசு அதிகாரிகளை தவறான முறையிலே வழிநடத்தி தவறான தகவல்களை கொடுத்து ராசமாணிக்கம் சாணக்கியன் கைப்பற்றி அதை தங்களுடைய பினாமிகளுக்கு வழங்குவதற்காக அவர் பாரிய முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு அங்கமாக அவர் என்னுடன் காழ்ப்புணர்ச்சி கொள்வதற்கான காரணம், கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கையினால் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக 400 மில்லியன் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த 400 மில்லியனிலே பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதை நான் அறிந்து, மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதனை அறிந்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலையும் தேர்தல் செயலகத்திலேயும் நான் அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றேன். இந்த முறைப்பாடு செய்ததன் காரணத்தினால் என்னை பழிவாங்கும் நோக்கத்துடன் அவர் இவ்வாறான முறையில் நடந்து கொள்கின்றார். எரிவிலே கோடமடு என்கின்ற ஒரு இடத்திலே 50 லட்சம் ரூபாய் நிதியை பதிவு செய்யப்படாத ஒரு மைதானத்துக்கு கொடுத்து ஒரு குளத்திலே கிரவுண்ட் அமைத்ததாக காட்டுகின்றார். இதே போன்று பல அவரினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இன்னும் நிறைவு பெறாத நிலையிலே இருக்கின்றது. ஆனால் இது பூரணப்படுத்தப்பட்டதாக நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை நான் அறிந்து சாணக்கியனுக்கு செம்பு தூக்குறவர்கள் செம்பு தூக்கட்டும், மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்க என்பதனை பார்த்து கொண்டு நாங்களும் மற்றவர்களை போல் செம்பு தூக்கி கொண்டு மௌனமாக கைகட்டி இருக்க முடியாது. ஏனென்றால் இது மக்களுடைய வரிப்பணம். ஒவ்வொரு இலங்கை குடிமகனும் மறைமுகமான வரியை செலுத்த வேண்டிய கட்டாய நிலையிலேயே இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு கிலோ சீனி வாங்கினாலும் அதற்கு வரி, ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் அடித்தாலும் அதற்கு வரி. எல்லா குடிமகனும் இன்று வரி செலுத்தி மறைமுகமான வரி செலுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இலங்கை தேசத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து வீண் பிரயோகம் செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. இலங்கை பிரஜா உரிமை பெற்ற குடிமகன் என்ற அடிப்படையில் நான் அதை சுட்டிக்காட்டினேன், வழக்கம் தாக்கல் செய்திருக்கின்றேன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே. இதை பழிவாங்கும் நோக்கமாக ராசமாணிக்கம் சாணக்கியன் என் மீது பொய் குற்றச்சாட்டுகளை செய்து டக்ளஸ் தேவானந்தனுடைய செல்வாக்கிலே தான் எனக்கு அது வழங்கப்பட்டதாக அவர் கூறுகிறார். அப்படி இருந்தால் கல்லாத்திலே அமைக்கப்பட்டு இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையிலே பம்முகள் கதவுகள் எல்லாம் திருடப்பட்ட நிலையில் கவனிப்பாரற்று இருக்கின்றது. உங்களுடைய தொகுதியில் இருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த கல்லாத்தில் இருக்கிற மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்களை உலகளவும் திறந்து காட்டியிருக்கலாம் தானே. திறக்கப்பட்டு இருக்கிறதுகளை உங்களால் மூடியிருப்பதை திறக்க முடியாமல் இருக்கின்றது, திறந்திருப்பதை மூடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். நான் உங்கள் மீது போட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டுக்காகத்தான் நீங்கள் இவ்வாறு என்னை பணி வாங்குகிறீர்கள் என்பதில் எனக்கு நன்றாக தெரிகிறது. இதனை நான் கௌரவ ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் கடத்தொழில் நீரிய வள திணைக்கள பணிப்பாளருக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் எழுத்து மூலம் அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்கின்றேன். அதெல்லாம் நான் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் கேட்டுக்கொள்வது யாதெனில், உங்களுடைய இந்த பூச்சாண்டி அரசியலை விட்டுவிட்டு அடாவடி அரசியலை விட்டுவிட்டு நீங்கள் தமிழரசு கட்சி என்றால் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் நீங்கள் இன்று ஆயுத குழுக்கள் போன்று அடாவடியில் ஈடுபட்டு மற்றவருடைய குத்தகை உடன்படிக்கையை பறித்து உங்களுடைய பினாமிகளுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் பல முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறீர்கள். இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். கடந்த காலங்களில் ஆயுத குழுக்கள் இவ்வாறு தான் செயற்பட்டது. நீங்களும் தமிழரசு கட்சியை இன்று ஆயுத குழுக்களின் பாணியிலே நீங்கள் அழைத்து செல்கிறீர்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. நீங்கள் கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களிலே 400 மில்லியன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தும் 3,99,00,000 ரூபாயை நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த அபிவிருத்தி நிதியிலே திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள். அதிலும் முறையற்ற விதத்தில் தான் நீங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை உங்களோட ஊரிலே மாத்திரம் செய்திருக்கின்றீர்கள். இதனை நாங்கள் சுட்டிக்காட்டினால் நாங்கள் குற்றவாளியாக கருதக்கூடாது. நீங்கள் சரியான முறையிலே வந்த அபிவிருத்திக்கான வந்த பணத்தினை செலவழித்து இருந்தால் நாங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே உங்களுக்கு எதிராக வழக்கு முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்திருக்காது. நீங்கள் விட்ட தவறுக்காகவும் அபிவிருத்திக்காக வந்த நிதியை முறைகேடான முறையிலே நீங்கள் பயன்படுத்தியதற்காகவும் தான் நாங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே நாங்கள் முறைப்பாடு செய்தோம். அதை பழுதீர்க்கும் நோக்கமாக கடற்றொழில் நீரிய வளர்ச்சி திணைக்களத்தினுடைய அதிகாரிகளை மிரட்டி எனக்கு வழங்கப்பட்ட குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்து வேறவருக்கு வழங்கும்படியாகவும் பகிரங்க குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்து மீண்டும் ஒரு பகிரங்க கேள்வி மனு செய்யும்படியாகவும் நீங்கள் அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தி தவறான முறையிலே அரசு அதிகாரிகளையும் வழிநடத்த வழிகிறீர்கள். இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். தயவு செய்து இவ்வாறான
உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் நிறுத்திவிட்டு தமிழரசு கட்சியின் சரியான பாதையிலே செல்லுங்கள். ஆயுத குழுக்களை போன்று அடாவடியில் ஈடுபட்டு தமிழரசு கட்சியை அகால பாதாளத்துக்குள் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம் என்று நாங்கள் வினயமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறுகிறீர்கள். கடந்த காலங்களிலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியனிலே 3,99,00,000 ரூபாயை நீங்கள் பாவிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாளை கஞ்சி குடிப்பதற்கு நமக்கு கஞ்சிக்கேனும் வழி கிடைக்குமா என்று எத்தனையோ பேர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த அபிவிருத்திக்கு வந்த பணத்தை ஒரு அபிவிருத்திக்காக அவர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்துக்காகவோ அல்ல ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ நீங்கள் பயன்படுத்தாமல் தேவையற்ற முறையிலே இந்த 400 மில்லியனை பயன்படுத்தி அதில் 3,99,00,000 ரூபாயை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள். இப்படி அபிவிருத்திக்காக வரும் பணங்களை நீங்கள் திருப்பி அனுப்பினால் எந்த அரசாங்கமும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எந்த நிதிகளையும் ஒதுக்காது. முறைகேடான விதத்திலே நீங்கள் வந்த அபிவிருத்திக்கான பணங்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களிலே அபிவிருத்திக்கான பணங்கள் வந்தால் இதே சுத்தியோடு நீங்கள் முறையின்படி அதை அபிவிருத்தி செய்யும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்.